Good evening, everyone. I hope your preparations are going well. And ரெண்டு டெஸ்ட் முடிஞ்சிருக்கு இது வரைக்கும். ஸோ இன்னைக்கு வந்து டெஸ்ட் நம்பர் 1 அதோட ஆன்சர்ஸை நம்ம சால்வ் பண்ணலாம் வித் ஜெனரல் ரிவ்யூ. ஜெனரலான மிஸ்டேக்ஸ் எங்கெல்லாம் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன இஷ்யூஸ் இருந்தது, எங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். First, CA Foundation. Okay, CA Foundation accounts. Question number 1. Max company employs a team of 9 workers. Okay. They were paid 40,000 per month each for the year ended 31st December 2018. At the start of 2019, the company raised the salaries by 10% to 44,000 per month. On 1st July 2019, the company hired 2 trainees at a salary of 21,000 per month each. The workforce were paid salary on the first working day of every month, 1 month in arrears, so that the employees receive their salary for January on the first working day of February, etc. So first இந்த ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டோட்டலி ஒரு கம்பெனில 9 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. ஓகே, ஒரு டீம்ல 9 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. ஒருத்தரோட சேலரியும் 40,000 per month வந்து இருந்திருக்கு up to 31st December 2018. ஓகேவா? சோ 31st December 2018 ஓட இயர் எண்ட் ஆகுது அப்படின்னா இவங்களோட இயர் என்னவா இருந்திருக்கும்னா ஜனவரி டு டிசம்பர் அப்படிங்கிறது தான். ஃபினான்ஷியல் இயர் எடுக்காம கேலண்டர் இயர் தான் இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட் த ஸ்டார்ட் ஆஃப் 2019 ஆரம்பிக்கிறப்ப என்ன பண்ணிருக்காங்க, சேலரி 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 40,000 இருந்து 44,000 சேலரி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ரைட்? ஓகே. ஆன் 1st ஜூலை மாசம் 2019ல 1st ஜூலை அன்னைக்கு 2 ட்ரைனீஸை வந்து கம்பெனியில சேர்க்கிறாங்க. அவங்களோட சேலரி 21,000 per month. ஓகேவா? இவங்களுக்குலாம் எப்படி பேமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் டே ஆஃப் எவ்ரி மந்த். ஸோ ஒரு மாசமும் 1ஆம் தேதி அன்னைக்கு சேலரி. ஓகே, அப்ப என்னன்னா அதுல 1 month in arrears, so that the employees receive their salary for January on first working day of February, etc. ஸோ ஒரு மாசம் இருக்கு. இப்ப ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை அப்படின்ட்டு டிசம்பர் வரைக்கும் 12 மாசம் இருக்கா மொத்தம். அப்ப ஜனவரியோட சேலரி 1st of February அன்னைக்கு வரும். பிப்ரவரியோட சேலரி 1st of March அன்னைக்கு வரும். இதே மாதிரி வரும். அப்ப என்ன ஆகும், நவம்பரோட சேலரி 1st December அன்னைக்கு வரும். டிசம்பரோட சேலரி அடுத்த வருஷத்தோட ஜனவரி அன்னைக்கு வரும். ஓகே, இதுதான் இவங்க சேலரி கொடுக்கிற மெத்தட். ஓகே, சரி. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க என்ன கால்குலேட் பண்ணணும் இந்த ப்ராப்ளத்துல அப்படின்னா, what is the amount of salaries which should be charged to P&L account for the year ended 31st December 2009. P&L எவ்வளவு சார்ஜ் பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, ஆக்சுவலா அமௌண்ட் எவ்வளவு பே பண்ணிருப்பாங்க. தேர்ட், அவுட்ஸ்டாண்டிங் சாலரிஸ் எவ்வளவு, அதாவது டியூ வந்தது எவ்வளோ, P&L கொண்டு போய் சார்ஜ் பண்ணது. ரெண்டாவது, ஆக்சுவலா கையில இருந்து பணம் எவ்வளவு வெளியில போயிருக்கு. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் பேலன்ஸ் கொடுக்க வேண்டியது எவ்வளவு. இந்த கால்குலேஷன் ரைட். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா, what is the amount of salaries to be charged to P&L account for the year ended 31st December 2019. இப்போ இத பொறுத்த வரைக்கும் 2 கேட்டகரி இருக்காங்க. ஒருத்தர் வந்து எம்ப்ளாயிஸ்,
எம்ப்ளாயிஸ் மொத்தம் எத்தனை பேரு? 9 பேர். ஒருத்தரோட சேலரியும் 44,000. அந்த வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு சேலரி கொடுக்கணும் இல்லையா? 12 months இருக்கு 1 yearல. So if you multiply all these, you will get 47,52,000. ஓகே, எம்ப்ளாயிஸ். அடுத்தது ட்ரைனிஸ் இருக்காங்க. ட்ரைனிஸ் எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர். And their salary is 21,000 per month. Okay, so 2 into 21,000. இவங்க எப்ப ஜாயின் பண்றாங்கன்னா ஜூலை மாசம் ஜாயின் பண்றாங்க. So ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், அதுக்கப்புறம் டிசம்பர். இப்போ எத்தனை மாசத்துக்கு இவங்களுக்கு சேலரி கொடுக்கணும் நீங்க? 1, 2, 3, 4, 5 and 6 months. ஓகே, 6 monthsக்கு தான் ட்ரைனிக்கு சேலரி கொடுக்கணும் இந்த வருஷத்துக்கு. நிறைய பேர் இதுல 12 months அப்படின்னு கால்குலேட் பண்ணிருந்தீங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க ஜாயின் பண்றதே எப்போ? ஜூலை 1st 2019க்கு தான் ஜாயின் டே பண்றாங்க. ஸோ அந்த தேதியில இருந்து தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த 6 monthsக்கு மட்டும் சேலரி அவங்களுக்கு கொடுக்கணும். 2,52,000. So total is 50,04,000 is the amount to be charged to P&L account. Right. First answer முடிஞ்சதா? ரெண்டாவது, amount what is actually paid. எவ்வளவு ஆக்சுவலா நீங்க பணம் கட்டிருப்பீங்க? இது கொடுக்க வேண்டியது. ஆனா நம்மளோட சிஸ்டம் என்ன சொல்லிருக்கோம்? முதல் மாச சம்பளத்தை அடுத்த மாசம் 1ஆம் தேதி, ஜனவரியோட 1st February கொடுக்குறேன் அப்படின்னு. அந்த லாஜிக் பிரகாரம் நீங்க பாக்குறப்ப என்ன ஆகும்? இதே நீங்க யோசிச்சு பார்க்கலாம். இந்த ஜனவரி 1ஆம் தேதி எதை ரிசீவ் பண்ணிருப்பீங்க? 2018ஓட டிசம்பர் சம்பளத்தையும் என்ன பண்ணிருப்பாங்க அந்த எம்ப்ளாயிஸ்? ஜனவரி அன்னைக்கு வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜனவரியோட பிப்ரவரி, பிப்ரவரியோட மார்ச், அப்படியே வந்துட்டே இருக்கும். சரியா? அப்ப என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா இந்த வருஷம் டிசம்பரோட அடுத்த வருஷம் தான் வாங்குவாங்க. அப்போ பாத்தீங்கன்னா இந்த 11 months இருக்குல்ல, அதோட சேலரி தான் 2019ஓடது வரும். 11 monthsக்கு மட்டும். டிசம்பர் 1 மாசம் இருக்கு இல்லையா, அதோட சேலரியை நான் ஜனவரியில வாங்கியிருப்பேன். அதுவும் ஒன்னு ஆட் ஆகும். அப்போ டோட்டல் வில் பி 12 months வந்துருச்சா? So 11 month salary of which is relating to 2019 and 1 month salary relating to 2018. So 2018ல நமக்கு salary எவ்வளவு கொடுத்துட்டு இருந்தாங்க? 40,000. So 40,000 for 9 employees. அதே மாதிரி 2019ல அது என்னாச்சு? 44,000 ஆச்சு for 11 months for 9 employees. So இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, ஆட் பண்ணீங்கன்னா you will get this 47,16,000. Okay. The next one பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ட்ரைனிஸ். ட்ரைனிஸ் பொறுத்த வரைக்கும் ஜூலையோடது ஆகஸ்ட்ல வரும். ஓகே, ஜூலைல தான் வந்து ட்ரைனிஸ் வந்து சேர்ந்திருக்காங்க. ஜூலை மாசம் உங்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்க மாட்டோம். 1ஆம் தேதி தான் வந்து சேர்றாங்க. அந்த மாசம் ஒர்க் பண்ணதோட சேலரி நமக்கு ஆகஸ்ட்ல வரும். அண்ட் ஆகஸ்டோட சேலரி செப்டம்பர்ல வரும். செப்டம்பரோட சேலரி அக்டோபர், அக்டோபரோட சேலரி நவம்பர், நவம்பரோடது டிசம்பர். அண்ட் இந்த டிசம்பரோடது அடுத்த வருஷம் ஜனவரியில தான் வரும். அப்ப எத்தனை மாசம் ஆச்சு? ஜூலைக்கு சேலரி வந்து ஆகஸ்ட்ல வந்திருக்கு. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் அண்ட் டிசம்பர், டோட்டலி 5 months. அப்போ இந்த 5 மாசத்துக்கு தான் ஆக்சுவல் பணம் பே பண்ணிருப்போம். டிசம்பரோடது எங்க வரும்? 2020 ஜனவரியில வந்துடும். ஓகே, சோ அதனால இந்த 5 அந்த இந்த 6 இதுதான் வந்து இதுல ஒரு கிரிட்டிக்கலானது. மத்த எல்லாமே ஈஸியான கால்குலேஷன்ஸ் தான். இதுலதான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிருந்தீங்க. ஓகே, சோ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you will get the answer. This is the amount actually paid. இதான் ஆக்சுவலா பே பண்ணிருப்பான். சோ 6 மாசம் நம்ம எடுத்துக்கிட்டது எதுக்குன்னா பே பண்ண வேண்டியது, டியூ. இட் இஸ் டியூ டு பி பெய்டு டு த எம்ப்ளாயீஸ். ஆனா ஆக்சுவலா பே பண்ணது 5 மாசத்துக்கு தான். அடுத்த வருஷத்துல இந்த டிசம்பரோட வந்துடும். ரைட். அண்ட் the third one is outstanding salaries. அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா என்ன? ஒரு மாசத்தோடது. இது அடுத்த இது ரெண்டுமே நீங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாசத்தோட சேலரி தான் அவுட்ஸ்டாண்டிங் வருது. ஏன் அப்படி வருது? ஏன் அப்படின்னு சொன்னா அந்தந்த மாசத்தோட சேலரியை நீங்க அந்தந்த மாசம் 31ஆம் தேதி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா 12 அப்படிங்கிற கால்குலேஷன் நமக்கு வந்துடும். 31st ஜனவரி அன்னைக்கு கொடுக்குறோம், ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்ல. அந்தந்த மாசம் 12 months வந்துடும். சோ நீங்க இதை அடுத்த மாசம் கொண்டு போறப்பதான் என்ன ஆகுது? இயர்லி கால்குலேஷன் போடுறப்போ அடுத்த வருஷத்துக்கு போயிடுது. இந்த டிசம்பரோடது எப்பவுமே என்ன ஆகும்? அடுத்த வருஷம் ஜனவரில தான் சேலரி வரும்.
சோ அந்த காரணத்தினால அந்த 1 month ஓடது என்ன இருக்கும், எப்பவுமே அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும். ஓகே, சோ இதை கால்குலேட் பண்ணோம்னா யூ வில் கெட் தட். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா யூ வில் கெட் தி ஆன்சர். ரைட்? Then problem number 2. So problem number 2 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, PQR லிமிட்டடோட P&L அக்கவுண்ட்ல ஒரு 5 ஐட்டம்ஸ் கொடுத்திருக்காங்க. So you have to state which of the items above is ஒன்னு வந்து ப்ரொவிஷனா இல்ல ரிசர்வா, இல்ல ப்ரொவிஷன் ஆர் ரிசர்வ் ரெண்டுத்துலயுமே வராதா அப்படிங்கறத you have to state that. அவங்க இது மட்டும் தான் கேட்டிருக்காங்க, ஸ்டேட் மட்டும் பண்ணா போதும். இதோட ப்ராஃபிட் கால்குலேஷன், இந்த அமௌண்ட்டை வச்சு எந்த கால்குலேஷனும் நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். சோ இதோட நம்பரை போட்டுட்டு இது என்ன ப்ரொவிஷனா ரிசர்வா அப்படின்னு சொன்னா மட்டும் போதும். சோ இதுக்காக நீங்க பண்ணீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா தேவையில்லாம டைம் தான் உங்களுக்கு அதுல வேஸ்ட் ஆகும். சோ கேட்கறத மட்டும் எழுதினா போதுமானது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா liability ஃபார், ஓகே முதல்ல ப்ரொவிஷன் அண்ட் ரிசர்வ் டிஃபரன்ஸ் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ப்ரொவிஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எனி எக்ஸ்பென்ஸ்க்காக, ஏதோ ஒரு எக்ஸ்பென்ஸ் நமக்கு வரப்போகுது அப்படின்னு தெரியும். ஸோ அந்த எக்ஸ்பென்ஸுக்காக நம்ம முன்னாடியே என்ன பண்ணுவோம்னா ஒரு அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி அதை தனியா எடுத்து வைக்கிறது தான் ப்ரொவிஷன். ரிசர்வ் அப்படிங்கிறது இட் இஸ் அ அப்ராப்ரியேஷன் அவுட் ஆஃப் த ப்ராஃபிட்ஸ். நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்க நம்மளோட ப்ராஃபிட்ஸை ஒரு போர்ஷனை ஃபார் நம்மளோட ஃபினான்ஷியல் பொசிஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்கு, பிசினஸ்ல மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கிறதுக்கு, அந்த பர்பஸ்க்காக எடுத்து வைக்கிறதுக்கு பேர் தான் ரிசர்வ். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா there is a liability for income tax. Income tax is an expense. ஸோ அதோட லைபிலிட்டி ஜென்ரலி நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவோம். அப்புறம் குவார்டர்லி இருக்கும், பேமெண்ட் டிடிஎஸ் இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், இந்த குவார்டருக்கு எவ்வளவு செலவாக போகுது அப்படிங்கிறது நமக்கு எஸ்டிமேஷன் முன்னாடியே தெரியும். ஸோ அதுக்கான ப்ரொவிஷனை நம்ம கிரியேட் பண்ணி வைப்போம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ ப்ரொவிஷன். ரெண்டாவது ரீடைன்டு ப்ராஃபிட்ஸ். ஸோ நம்மளோட ப்ராஃபிட்ஸை தான் நம்ம என்ன பண்ணி வைக்கிறோம், ஒரு பார்ட்டை எடுத்து நம்ம வைக்கிறோம். ஸோ தட் இஸ் அ ரிசர்வ். இட் இஸ் அன் அப்ராப்ரியேஷன் அவுட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். ப்ரப்போஸ்டு டிவிடெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் நெய்தர் ரிசர்வ் நார் அ ப்ரொவிஷன். இது ரெண்டு கேட்டகரியிலையுமே வராது. இன்க்ரீஸ் இன் தி ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ், இதுலயே உங்களுக்கு ஆன்சர் இருக்கு. ப்ரொவிஷன் டவுட்ஃபுல் டெட்ஸ்க்கு நம்ம எடுக்கிறதும் ப்ரொவிஷன் தான். பேட் டெட்ஸ் ரிட்டர்ன் ஆஃப், பேட் டெட்ஸ் ரிட்டர்ன் ஆஃப்க்கு நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் ரெண்டுமே கொடுக்க மாட்டோம். ஓகே, தென் கொஸ்டின் நம்பர் 3. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதனால யூ ஹேவ் டு ஜஸ்ட் P&L அக்கௌண்டோட அப்ஸ்ட்ராக்ட் தானே இது. அப்ப என்ன பண்ணலாம், ட்ரேடிங் P&L அக்கௌண்ட்டை போட்டா போதுமானது. ஸோ நிறைய பேர் நிறைய டீட்டெயிலா ஒர்க்கிங்ஸ் எல்லாம் ஒன்னொன்னுத்துக்கும் தனித்தனியாலாம் போட்டிருந்தீங்க ஒரு சில பேர். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இதுல போட வேண்டாம். அது வந்து டைம் தான் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது தேவையும் இல்லை. 5 மார்க்ஸ் தான் இந்த கொஸ்டினுக்கு. இதை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க டைரக்டா இங்கேயே கால்குலேட் பண்ணலாம். அப்படியே இதை வந்து P&L அக்கௌண்ட்டை போட்டுட்டு கால்குலேட் பண்ண வேண்டியதுதான். ஸோ 45 lakh இஸ் அ சேல்ஸ், இங்கேயும் அதே 45 lakh தான் வரப்போகுது. ஸோ வாட் இஸ் த பேலன்சிங் ஃபிகரோ, அதுதான் கிராஸ் ப்ராஃபிட். ஓகே, 45 lakh பேலன்சிங் ஃபிகர் என்ன, 23 lakh, அவ்வளவுதான் கிராஸ் ப்ராஃபிட். ஓகே, வேற என்னென்ன மிஸ்ஸிங்கா இருக்கு, நமக்கு செல்லிங் எக்ஸ்பென்சஸ் ஒன்னு மிஸ்ஸிங் இருக்கு, நெட் ப்ராஃபிட் எவ்வளவுங்கிறது தெரியாது. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன பண்ணும், இங்க வந்துடும். ஓகேவா, கிராஸ் ப்ராஃபிட் இங்க வந்துருச்சு. gross profit இங்க வந்துருச்சு. ரைட், 23 lakh is a gross profit. Other income ப்ராப்ளத்துல இருந்தது. ஸோ இதோட டோட்டல், ரைட், salaries, general expenses, commission to the எல்லாமே இருந்தது ப்ராப்ளத்துல. ஸோ this is the selling expenses 45,000. selling expenses எப்படி போட்டிருக்காங்க, 1% of the total sales, அதுதான் selling expenses சொல்லியாச்சு. So what is the total sales, 45 lakhs. 45 lakhsல 1% எவ்வளோ, 45,000. ஸோ நீங்க ரெண்டே விஷயம் தான் இங்க பண்ண போறீங்க. ஒன்னு கிராஸ் ப்ராஃபிட் கால்குலேஷன், அது ஒண்ணுமே இல்ல, டிஃபரன்ஸ் தான், அப்படியே பேலன்சிங் ஃபிகரை போட வேண்டியது. ரெண்டாவது செல்லிங் பிரைஸ் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் எக்ஸ்பென்சஸ்
1% ஆஃப் தி சேல்ஸ். அவ்வளவுதான். இந்த ரெண்டே கால்குலேஷன் தான் இந்த சம்ல இருக்கு. அதை போட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பேலன்சிங் ஃபிகர் இஸ் நெட் ப்ராஃபிட். ஓகே, 5 மார்க் கொஸ்டின் தான். இதுக்கு எக்ஸஸா நிறைய ஒர்க்கிங்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்க வேண்டியது இல்லை. ஓகே, தென் fourth one is problem number 4. So இது வந்து trading P&L and balance sheet. So Karuna decided to start a business of a fashion garments under the name of Mrs. Designer Wear on 1st April 2020. Okay, so அவங்க கிட்ட ஒரு 10 lakh savings இருந்தது. She invested 3 lakh of her savings. So 3 lakh அப்படிங்கறது இப்ப என்ன, நமக்கு கேபிட்டல். 3 lakh பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. And borrowed an equal amount from bank. அப்ப இன்னொரு 3 lakhக்கு என்ன ஆகுது, பேங்க்ல இருந்து என்ன பண்றாங்க, லோன். ஓகேவா? And she purchased a commercial space for 5 lakh. 5 lakh commercial space. ஒரு இடம் வாங்கி அதுல ஒரு 1 lakh என்ன பண்றாங்க, 1 lakh அதுக்கு செலவு பண்றாங்க. சோ டோட்டல் பாத்தீங்கன்னா 6 lakhs செலவு பண்றாங்க. சோ அந்த கமர்ஷியல் ஸ்பேஸ்ங்கிறது நத்திங் பட் தி பில்டிங், லேண்ட் அண்ட் பில்டிங்னு வச்சுக்கலாம். ஓகே, ஒரு இடம் வாங்கியிருக்காங்க. ரைட். லோன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரீபேய்டு பை ஹர் இந்த ஃபர்ஸ்ட் இயர். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல அவங்க 4 குவார்ட்டர்ஸுக்கும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆஸ் வெல் அஸ் த பிரின்சிபல் போர்ஷன் பே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் இதுல இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த பிரின்சிபல் ரீபேய்டு போர்ஷன் நமக்கு ஒன்று தேவை, அதை எடுத்து டோட்டல் பண்ணிக்க போறோம். அது வந்து அசெட் சைட்ல நமக்கு வரும். அண்ட் வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் பெய்டு டியூரிங் த இயர். இந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எதுல வரும், P&L அக்கவுண்ட்ல யூ வில் ட்ரீட் இட் அஸ் an எக்ஸ்பென்ஸ். ஓகே, P&L அக்கவுண்ட்ல எக்ஸ்பென்ஸ் காமிப்பீங்க. ஓகே, ரைட். தென் அடுத்த பாயிண்ட், இந்த வியூ ஆஃப் த ஃபர்தர் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட், அடிஷனல் கேபிட்டல் தேவைப்படுது உங்களுக்கு. So she transferred 2 lakh from her savings account to the bank account of the business. So additional capital ஒரு 2 லட்சம். additional capital வந்து எவ்வளவு, 2 lakh rupees அவங்க பிசினஸ்ல கொண்டு வராங்க. She paid a security deposit of 7,000 for phone connection. ஒரு phone connection எடுத்திருக்காங்க, அதுக்கு security deposit 7 lakh கட்டிருக்காங்க. சாரி 7,000. So இது வந்து எங்க வரும், asset side of the balance sheetல வரும். இது இல்லாம ஃபர்னிச்சர் ஒரு 10,000க்கு பர்ச்சேஸ் பண்றாங்க. சோ ஃபர்னிச்சர் எங்க வரும் நமக்கு தெரியும், பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைடுல ஃபர்னிச்சர் வரும். ஓகே, ஆல் தி பேமெண்ட்ஸ் were made by check. பேமெண்ட் எல்லாமே செக்ல பண்ணிருக்காங்க, ரெசிப்ட்ஸ் எல்லாமே கேஷ்ல பண்ணிருக்காங்க. and they were again deposited in the bank. and at the end of the year அவங்க பிசினஸ் எடுத்து பார்த்தா டோட்டல் சேல்ஸ், டோட்டல் பர்ச்சேஸ், electricity expenses actually paid 40,000. Cottage outwards, entertainment expenses, miscellaneous expenses is there. Telephone charges, traveling expenses, maintenance expenses, and this electric expenses payable அப்படின்னா என்ன, outstanding அப்படின்னு அர்த்தம். So this is 20,000 being outstanding. Okay, அப்ப என்ன பண்ணணும், 40,000 plus 20,000 60,000 என்ன பண்ணணும், P&L அக்கவுண்ட்டுக்கு கொண்டு போகும். Other information, she withdrew 5,000 by check for each month for her personal expense. So personal expense அப்படிங்கிறதுனால it is so security deposit அப்படிங்கிறது என்னன்னா, இந்த டெலிபோன்க்கெல்லாம் கனெக்ஷன் புதுசா வாங்கினா ஒரு டெபாசிட் கட்டணும் இல்லையா, அதுதான். லேண்ட்லைன் கனெக்ஷன்லாம் வாங்கினா தனியா அதுக்கு டெபாசிட் கட்டணும், அதுதான். இது இபி கனெக்ஷன், அந்த மாதிரி கனெக்ஷன்ஸ்க்கு கட்டுற டெபாசிட். சோ ஒன்ஸ் அந்த டெபாசிட் வந்து நம்ம அந்த கனெக்ஷன் வேண்டாம் அப்படின்னு அவங்க திருப்பி கொடுக்கறப்ப டெபாசிட் ரீஃபண்டபிளா இருக்கும். ஓகே, இப்போ இந்த டிராயிங்ஸ் இது. சோ டிராயிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கேபிட்டல்ல இருந்து லெஸ் பண்ணுவோம். சோ ஒரு மாசமும் 5,000 டிராயிங்ஸ் இருக்கு. And for 12 months it will be 60,000. Right? Okay, depreciation எவ்வளவு பண்ணணும், பில்டிங்க்கு 5% and we have furnitureக்கு 10%. Then we have closing stock 5 lakh and 50,000. So இதான் இவங்க கொடுத்திருக்க டேட்டா. சோ இது அப்படியே நாம என்ன பண்ண போறோம்னா ட்ரேடிங் P&L அக்கவுண்டா போட போறோம், அவ்வளவுதான்.
ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஓப்பனிங் ஸ்டாக் எதுவும் இல்லை. We have purchases given in the problem. 17 lakh is the purchase. வேற என்ன வரும் ட்ரேடிங் அக்கவுண்ட்ல? நமக்கு வேற எந்த எக்ஸ்பென்ஸும் இல்லை, இதுல வேஜஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சேல்ஸ் மட்டும் 20 lakh இருக்கு. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் ஒரு 5,50,000 அப்படிங்கிறது ப்ராப்ளத்துல இருக்கு. You will get a gross profit of 8,50,000. ஓகே, ஸோ P&L அக்கௌண்ட் போட போறோம். கிராஸ் ப்ராஃபிட் இந்த பக்கம் வந்துருச்சு. வேற எந்த ஒரு அடிஷனல் இன்கமும் இவங்களுக்கு இல்லை. இவங்களோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம இங்க பார்த்துட்டோம் இல்லையா? எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்சஸ் ஒரு 40,000 இருக்கு. அதோட யூ ஹாவ் டு ஆட் தி அவுட்ஸ்டாண்டிங். யூ வில் கெட் 60,000 எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்சஸ், ரைட்? ரெண்டாவது என்ன எக்ஸ்பென்ஸ் பார்த்தோம்? கார்டேஜ் அவுட்வர்ட்ஸ் 60,000. கார்டேஜ் அவுட்வர்ட்ஸ் 60,000. அடுத்தது என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் 5,000. And you have miscellaneous expenses 15,000. Telephone charges 50,000. Traveling expenses 45,000. Maintenance expenses 25,000. Okay, இதுல இருக்க எல்லா எக்ஸ்பென்ஸையும் கொண்டு வந்தாச்சு. இது இல்லாம வேற என்ன எக்ஸ்பென்ஸ் வரும்? சோ முதல்லயே நான் சொன்னேன் இல்லையா, இந்த இன்ட்ரெஸ்ட் போர்ஷன். இந்த 4 குவார்ட்டர்ஸ்க்கு நீங்க பே பண்ணிருக்க இன்ட்ரெஸ்ட், இட் இஸ் a revenue expenditure. அப்போ இந்த 9,000, 8,550, 8,100, 7,650 இந்த நாலத்தையும் ஆட் பண்ணி என்ன பண்ணணும்? 2 இன்ட்ரெஸ்ட் அக்கவுண்ட்ல போடணும். 33,330, சாரி 300. இது வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நீங்க போடணும். ஓகே, இது ஒரு முக்கியமான அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு சில பேர் தப்பு பண்ணிருந்தீங்க, ரைட்? மத்த எல்லா எக்ஸ்பென்ஸும் அப்படியே எடுத்து போட வேண்டியது. ரெண்டாவது இந்த அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் சில பேர் போடாம இருந்தீங்க. ஓகே, அடுத்தது டெப்ரிசியேஷன். ரெண்டு இருக்கு நம்ம கிட்ட. ஒரு பில்டிங் வாங்கியிருக்கோம், இங்கே பார்த்தோமா 6 lakhs அப்படின்னு சொல்லி ஒரு பில்டிங். ஸோ 6 lakh பில்டிங்க்கு எத்தனை பர்சன்டேஜ் எனக்கு டெப்ரிசியேஷன்? 5% இஸ் தி டெப்ரிசியேஷன், 30,000. அண்ட் நான் ஒரு 10,000க்கு ஒரு ஃபர்னிச்சர் ஒன்று வாங்கியிருந்தாங்க, அதுக்கு ஒரு 10% டெப்ரிசியேஷன். தென் யூ ஹேவ் 31,000 as டெப்ரிசியேஷன். அவ்வளவுதான், வேற எந்த எக்ஸ்பென்சஸும் இல்லை. ஓகே, ஸோ பேலன்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? யூ வில் கெட் a net profit of 5,25,700, ரைட்? அடுத்தது பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன போடுவோம்? லைபிலிட்டி சைடை பொறுத்த வரைக்கும் we know that capital ஃபர்ஸ்ட் வரணும். கேபிட்டல் ஃபர்ஸ்டே சொன்னோம் இல்லையா, அவங்களோட சேவிங்ஸ்ல இருந்து 3 lakh rupees இன்வெஸ்ட் பண்றாங்க. தட் இஸ் கேபிட்டல். அதுக்கப்புறம் அவங்களோட அடிஷனல் கேபிட்டல் தேவைப்படுறப்போ அதுவும் ஒரு 2 லட்சம் ரூபாய் பண்றாங்க. ஸோ தட் இஸ் 2 lakhs is the additional capital. And then you have to deduct her drawings. Drawings அப்பவே பார்த்துட்டோம், 60,000 லெஸ் பண்ணணும். Add this net profit. நம்மளோட net profit ஆட் பண்ணணும். So இதெல்லாம் பண்ணீங்கன்னா you will get 9,65,700. Okay. Then ஒரு அடிஷனல் லோன் அப்பவே பார்த்தோம் இல்லையா, 3 lakh சேவிங்ஸ் அதுல இருந்து எடுக்கிறாங்க. அண்ட் சிமிலர் அமௌண்ட்டையும் என்ன பண்றாங்க? ஈக்குவல் அமௌண்ட்டையும் பாரோ பண்றாங்க. 3 lakh rupees பேங்க்ல இருந்து லோன் வாங்குறாங்க. அந்த லோன் வாங்கிறாங்க. ஓகே, அதோட ரீபேமெண்டோட பிரின்சிபல் போர்ஷன் பார்க்கணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ 15,000 மொத்தம் 60,000. ஒரு குவார்ட்டருக்கும் 15,000 பே பண்ணிருக்காங்க. 4 குவார்ட்டர், டோட்டலி இட் இஸ் 60,000. ஸோ அந்த 60,000 நீங்க லெஸ் பண்ணிடுங்க பிரின்சிபல் அமௌண்ட். the balance is 2,40,000, right? Then we have an outstanding electricity expense. ஒரு 20,000 outstanding இருந்துச்சுல, அந்த அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் இங்கே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, அவ்வளவுதான் லைபிலிட்டி சைட்ல. ஸோ அதை டோட்டல் பண்ணா 12,25,700 நமக்கு வருது. அசட் சைடுக்கு போனோம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் என்ன? பிக்சட் அசெட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா எஸ், வி ஹாவ் பில்டிங். பில்டிங் ஒரு 6 lakhs இருக்கு. அதோட டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணா 5,70,000. ஃபர்னிச்சர் அதே மாதிரி 10,000. அதோட டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணா we will get 9,000 is the WD. Security deposit for telephone ஒரு 7,000. Okay, then we have closing stock is given in the problem 5,50,000. இதெல்லாம் போட்டீங்கன்னா பேலன்சிங் ஃபிகர் 89,700 அப்படின்னு பேங்க் வரும். ஆனா you have to work it out. வெறும் பேலன்சிங் ஃபிகர் மட்டும் நீங்க இது மாதிரி போட்டு வேற எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்டும் தப்பாயிடும், மற்றதும் தப்பாயிடும். வேற ஏதாச்சும் இங்க அமௌண்ட்ஸ் தப்பா இருந்துச்சு அப்படின்னா பேங்கோட டோட்டல் தப்பாயிடும். ஸோ அப்ப இங்கேயும் மார்க் போயிடும், அங்கேயும் போயிடும். ஸோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஒர்க் அவுட் த பேங்க் அக்கௌண்ட்.
பேங்க் அக்கௌண்ட் மட்டும் ஓபன் பண்ணிட்டு உங்களை பார்த்தாலே தெரியும் இதுல எதெல்லாம் பேங்க்ல இருந்து வந்திருக்கு, எதெல்லாம் வெளியில போயிருக்கு. ஓகே, சோ டெபிட் சைடை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் வந்திருக்கும் பேங்க் அக்கௌண்ட்க்கு, இது கேபிட்டல், ஃபர்தர் கேபிட்டல், அப்புறம் பேங்க்ல இருந்து ஒரு லோன், தென் சேல்ஸ். இந்த 4 தான் உங்களுக்கு ரெசிப்ட். மற்ற எல்லாமே பேமெண்ட். என்னெல்லாம் பேமெண்ட் பண்ணிருப்பீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே பேமெண்ட்ல வந்திருக்கும். இது இல்லாம யூ பர்ச்சேஸ்ட் a building, you bought a furniture, paid the bank loan. எதெல்லாம் பேங்க்ல இருந்து பணம் நமக்கு வெளியில போச்சோ, கிரெடிட் சைட்ல வருமோ, அது எல்லாத்தையும் நாம இங்க கொண்டு வரோம். யூ ஹேவ் paid an interest, செக்யூரிட்டி டெபாசிட்ஸ்க்கு 7,000 கொடுத்துருக்கோம், டிராயிங்ஸ் 60,000 எடுத்திருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க 17 lakhs. இது இல்லாம இந்த எக்ஸ்பென்சஸ் P&L எதெல்லாம் நம்ம வந்து டெபிட் பண்ணோமோ அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்துருங்க. Then you will get the balance of 89,700 in the bank. அதை கொண்டு வந்து என்ன பண்றோம், பேலன்ஸ் ஷீட்ல போடுறோம். போட்டா உங்களோட பேலன்ஸ் ஷீட் டேலி ஆயிடும். ஓகே, ரைட். சோ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நிறைய மிஸ்டேக் பண்றது எங்க அப்படின்னு சொன்னா, ஒன்னு இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன், ரெண்டாவது இந்த அவுட்ஸ்டாண்டிங் கால்குலேஷன் போடாம இருந்தாங்க நிறைய பேர். அதனால நிறைய பேரோடது என்னாச்சுன்னா, இங்க ஏதோ சின்ன மிஸ்டேக் பண்றப்போ உங்களோட நெட் ப்ராஃபிட் மாறிடுது. நெட் ப்ராஃபிட் மாறினா ஆட்டோமேட்டிக்கா பேலன்ஸ் ஷீட்டும் மாறிடும். ஸோ இங்க மிஸ்டேக் வருது. அதே மாதிரி பேங்கோட வேல்யூ மட்டும் சில பேர் போட்டிருந்தீங்க, பேங்க் அக்கௌண்ட் போடாம இருந்தீங்க. ஸோ அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ எந்த ஒரு ட்ரேடிங் P&L அக்கௌண்டா இருந்தாலும் மேல போடுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா போடுங்க. இங்க ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து நெட் ப்ராஃபிட் மாறிச்சுன்னா பேலன்ஸ் ஷீட்டும் ஃபுல்லா தப்பாயிடும். ஓகே, shall we proceed to the next question? இதுல ஏதோ clarifications இருக்கா? Okay, the next one, fifth one, trial balance of Mr. Black. ஸோ இதுல வந்து என்னன்னா மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட், ட்ரேடிங் அண்ட் P&L அக்கௌண்ட் போடணும். பேலன்ஸ் ஷீட் தேவையில்லை. நிறைய பேர் பேலன்ஸ் ஷீட்டையும் போட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். எது கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணா போதுமானது. ஸோ பேலன்ஸ் ஷீட்டுக்கான அடிஷனல் டைம் தேவையில்லை, அதை போட வேண்டியது இல்லை. ரைட். ஸோ இதுல ஓப்பனிங் ஸ்டாக்கோட டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபார் ரா மெட்டீரியல், ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஃபினிஷ்டு குட்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்ல எடுத்துக்குவோம். யூ ஹேவ் சன்ட்ரி டேட்டாஸ், sundry debtors asset side of the balance sheet la edukuvom. We have carriage on purchases, carriage on purchases manufacturing account la kondu povom. Bills receivable asset side of the balance sheet. Wages, salaries இதெல்லாமே எங்க வரும், wages வந்து manufacturing account la வரும், salaries வந்து P&L account la வரும். Right. Telephone repairs இதெல்லாமே வந்து P&L account la kondu povom. Then cash at bank is on the asset side. Office furniture, asset side. Repairs to plant, P&L. Plant அப்படிங்கறதுனால மேனுஃபேக்சரிங்ல வரும். Then purchases, trading account ல வரும். Then plant and machinery, asset side of the balance sheet. Rent, P&L account. Lighting, general expenses இதெல்லாமே P&L accountல கொண்டு போவோம். கிரெடிட் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் சன்ட்ரி கிரெடிட்டாஸ் இதெல்லாம் லயபிலிட்டி சைட்ல வரும். சேல் ஆஃப் ஸ்கிராப் மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைடு வரும். Commission received, it is an income, P&L account la credit side. Provision for doubtful debts irukku, capital account நம்மளோட balance sheet la varum, sales irukku, then bank overdraft balance sheet la liability side la varum. So adjustments enna kuduthirukanga appdi pathina additional information, closing stock order detail for material, finished goods and work in progress. And you have salaries and wages outstanding evlo irukku அப்படிங்கிறது இருக்கு. Then you have the machinery depreciation 10%, office furniture க்கு 7.5%, provision for doubtful debts 1% of sales. Rent பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்ட் இத பொறுத்த வரைக்கும் 3/4 to factory, 1/4 for office. அப்ப 3/4 portion manufacturingலயும் 1/4 portion வந்து P&L accountலயும் போடணும். Similarly for lighting 2/3 portion manufacturingலயும் 1/3 portion நீங்க அது P&L அக்கவுண்ட்லயும் கொண்டு போய் போடணும். ஓகே, சோ எதெல்லாம் ஃபேக்டரி சம்பந்தப்பட்டதோ அதை மட்டும் தான் மேனுஃபேக்சரிங் அக்கவுண்ட்ல கொண்டு போய் போடணும். ரைட். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் த மேனுஃபேக்சரிங் அக்கவுண்ட்.
ஓப்பனிங் ஸ்டாக் தெரியும் நமக்கு இருக்கு, அதே தான். ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் த ரா மெட்டீரியல்ஸ் பிளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் போட்டா உங்களுக்கு இந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் எவ்வளோங்கிறது வந்துடும். அப்புறம் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எவ்வளோ இருக்கு அதுவும் எடுத்தாச்சு. வேஜஸ், அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் ஒரு 20,000 இருக்கு. தென் கேரேஜ் ஆன் பர்ச்சேசஸ் அண்ட் யூ ஹேவ் ரிப்பேர்ஸ், ரெண்டோட 3/4 போர்ஷன், லைட்டிங்கோட 2/3 போர்ஷன். பிளான்ட் ஒன்று இருக்கு. ஸோ பிளான்ட் எங்க எப்போ இருக்கும், எங்க இருக்கும், ஃபேக்டரியில தான் இருக்கும். ஸோ அதோட டெப்ரிசியேஷன், அந்த டெப்ரிசியேஷனும் மேனுஃபேக்சரிங்ல தான் வரணும். தென் ஆன் த கிரெடிட் சைடு யூ ஹேவ் ஒர்க் இன் ப்ராக்ரஸோட க்ளோசிங் ஸ்டாக் அண்ட் யூ ஹேவ் அ சேல் ஆஃப் ஸ்கிராப் ஒன்று இருக்கு, இன்கம் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் போக பேலன்ஸ் இருக்கிற 11,90,000 தான் நமக்கு எங்க போகணும், ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு போகணும். ஓகே, தென் ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டோன்னா என்ன ஆகும், ஃபினிஷ்டு குட்ஸோட ஓப்பனிங் ஸ்டாக் ப்ராப்ளம்ல எல்லாமே இருக்கு. ஓப்பனிங் ஸ்டாக், ட்ரேடிங் மேனுஃபேக்சரிங்லேருந்து வந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் டிரான்ஸ்ஃபர், அப்புறம் சேல்ஸ் தெரியும், க்ளோசிங் ஸ்டாக் சம்ல இருக்கு. யூ வில் கெட் தி கிராஸ் ப்ராஃபிட். கிராஸ் ப்ராஃபிட் இங்கே வரும். தென் கமிஷன் இஸ் கிவன், அதர் இன்கம். அதே மாதிரி சாலரிஸ், அவுட்ஸ்டாண்டிங் சாலரிஸ் இருக்கு. டெலிஃபோன் சார்ஜஸ், ரிப்பேர்ஸ், இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் என்னென்னலாம் பிஎன்எல்ல வருமோ அதெல்லாம் கொண்டு வந்து போடுறோம். ரெண்டோட 1/4 போர்ஷன் அண்ட் லைட்டிங்கோட 1/3 போர்ஷன் அது இங்கே வரும். தென் டெப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சர். ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் 1% கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆல்ரெடி நம்மளோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல ஒரு ப்ரொவிஷன் இருக்கு இல்லையா, பிஎன்எல் அக்கௌண்ட், சாரி ட்ரையல் பேலன்ஸ்ல 16,500 அதை லெஸ் பண்ணிட்டா அடிஷனல் போர்ஷனை மட்டும் இங்கே காமிச்சா போதும். அண்ட் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் தி நெட் ப்ராஃபிட். ஓகே, இதுலயும் ஒரு சில பேர் இந்த கால்குலேஷன்ஸ் இங்கேருந்து கொண்டு வரது, அதே மாதிரி சாலரிஸ் வந்து மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்ல ஆட் பண்ணிருந்தீங்க. அதனால இந்த ஒரு கால்குலேஷன், இந்த 11,90,000 இந்த கால்குலேஷன் ஒன்று தப்பாச்சுன்னா ட்ரேடிங் தப்பாடும், பிஎன்எல் தப்பாகும், அண்ட் தென் ஃபுல் ஆன்சரும் வந்து அதனால மாறும். ஓகே, அதனால இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் 1-2 தப்பு இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகே, இஸ் இட் கிளியர்? ஸோ அடுத்தது சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் அக்கௌண்ட்ஸ். Next வந்து CMA Foundation Accounts Test 1. In credit side of manufacturing account, credit sideல அந்த க்ளோசிங் போடுறோம் இல்லையா, இல்ல அது ஓப்பனிங்கோட இங்க அட்ஜஸ்ட் பண்றதுனால பண்ணலாம். ஆன்சர் அதே தான் வரும். இங்க வர ஆன்சர் அங்க அட்ஜஸ்ட் ஆகி வரும். அந்த மாதிரி தான். ஓகே, CMA Foundation Accounts. So one word பொறுத்த வரைக்கும், the first determination of expenses for an accounting period is based on the concept of periodicity. Decrease in the amount of creditors. Credit side creditors க்கு பேமெண்ட் நீங்க பண்ணிடுவீங்க. ஸோ அதனால கேஷ் வந்து நமக்கு கம்மியாகும். Accounting does not record the non-financial transaction because of money measurement concept. ஸோ மெஷர்மெண்ட் பண்ணக்கூடியதை மட்டும்தான் நம்மளால, மானிட்டரியா இருக்கிறத மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும். அதனால நான் ஃபினான்ஷியல் எடுத்துக்க மாட்டோம். நரேஷன் ஆர் கிவன் அட் த எண்ட் ஆஃப் ஈச் ஜர்னல் என்ட்ரி. Life membership fees received by a club is, it is a capital receipt. Income of the sole trader is paid. Sole trader, actually இதுல என்னன்னா, income of the sole trader பொறுத்த வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவல் அவரோடது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, you have to debit it to the capital account. Which of the recurring or indirect expenses? Good on rent and insurance. இது மூணுமே பாத்தீங்கன்னா related to the direct
டைரக்டா ஒரு மெட்டீரியல் வருதுன்னா அதுக்கான இன்சூரன்ஸ், அதுக்கு பே பண்ற ஆக்ட்ராய், அதோட லோடிங் அன்லோடிங். பட் குடோன் அண்ட் ரெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ்ங்கிறது காமன் ஃபார் ஆல். அதனால அது இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இன்வாய்ஸ் வேல்யூ 2,40,000 சென்ட் அவுட் டு கன்சர்னி அட் 20% ஆன் காஸ்ட். வாட் வில் பி த லோடிங்? ஸோ 20% ஆன் காஸ்ட். அப்போ இன்வாய்ஸ் வேல்யூல எவ்வளவா இருக்கும்? 120 by 120 into 2,40,000 நீங்க போட்டீங்கன்னா you will get 40,000 as answer. Okay. Manufacturing account is prepared to ascertain the cost of manufactured goods. Answer is B. Closing stock appearing in the trial balance is shown only in balance sheet. இது ஏன் அப்படின்னு சொன்னா ட்ரையல் பேலன்ஸ்ல வருது அப்படின்னு சொல்ற ஆல்ரெடி என்ன இருக்கும்னா பர்ச்சேஸ் அக்கௌண்டோட அட்ஜஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதனால ட்ரேடிங் அக்கௌண்ட்ல போட வேண்டாம், பேலன்ஸ் ஷீட்ல மட்டும் வரும். அப்படி க்ளோசிங் ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட்ல கீழே கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டு இடத்துலயும் நம்ம எஃபெக்ட் காமிக்கும். So next one is so இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன கேக்குறாங்க? 3 statements explain பண்ணுங்க, not more than in 10 words each. So P&L is a period statement. ஏன் அப்படின்னா within the accounting period குள்ள உள்ள income and expenditure நம்ம எடுக்கிறோம். And for balance sheet it is a point of time statement. ஏன்னா it is on the particular point of time, on a particular date. The position, financial position என்ன அப்படிங்கிறது சொல்லுது, assets and liabilities. And similarly the statement of affairs. Statement of affairs assets and liabilities தான் சொல்லுது at a particular point of time in case of a incomplete records, or you may call it as a single entry. Okay, so இந்த மாதிரி சிம்பிளா ஒரு இதை எதுனா போதும், ரொம்ப பெருசாலாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இல்லை. ஓகே, அடுத்தது இது நிறைய பேர் பண்ணிருந்த மிஸ்டேக் இந்த ப்ராப்ளம் தான். Indicate whether the following items will be shown in the balance sheet. Balance sheetல இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எங்க காட்டுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒன்னு பில்ஸ் டிஸ்கவுண்டட். பில்ஸ் டிஸ்கவுண்டட் எல்லாருமே லியாபிலிட்டி சைடு தான் போட்டிருந்தீங்க முக்காவாசி. என்ன அப்படின்னு சொன்னா இட் இஸ் நாட் அ லியாபிலிட்டி, இட் இஸ் அ கண்டிஜென்ட் லியாபிலிட்டி. கண்டிஜென்ட் லியாபிலிட்டி அப்படின்னா என்ன? ஃபியூச்சர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ல இதோட எக்ஸ்பென்சஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு, அந்த மாதிரியான ஒரு லியாபிலிட்டி தான் பில்ஸ் டிஸ்கவுண்டட்ங்கிறது. அப்போ அது என்ன பண்ண மாட்டோம்னா அதுக்கு அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறது நம்ம இதுல கொடுக்க மாட்டோம் பேலன்ஸ் ஷீட்ல. அதுக்கு ஒரு நோட் இருக்கும், பேலன்ஸ் ஷீட்டோட நோட்ல நம்ம அதுல என்ன அப்படிங்கிறது, எவ்வளவு பில்ஸ் டிஸ்கவுண்டட் அப்படிங்கறத மட்டும்தான் பை வே ஆஃப் அ நோட் மட்டும்தான் நம்ம கொடுப்போம். ஸோ நிறைய பேர் எழுதிருந்தது லியாபிலிட்டி அப்படிங்கிறது, அது கிடையாது. ஓகே, ரெண்டாவது மெம்பர்ஷிப் ஃபீ ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். It is a liability and shown under current liabilities. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். And third, இந்த ரெண்டு பாயிண்ட்டும் தான் நிறைய பேர் பண்ண மிஸ்டேக். டெபிட் பேலன்ஸ் ஆஃப் P&L அக்கௌண்ட்டை எல்லாருமே முக்காவாசி ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு, ஆட் பண்ணணும் கேபிட்டலோட அப்படின்னு எழுதிருந்தீங்க. ஸோ நெட் ப்ராஃபிட்டை நம்ம ஆட் பண்றோம், கேபிட்டலோட என்ன பண்ணுவோம்? இப்போ கூட ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா? ஸோ கேபிட்டலோட எதை ஆட் பண்றோம் அப்படின்னா நெட் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணணும். ப்ராஃபிட்டா இருந்தால் ஆட் பண்ணுவோம், லாஸா இருந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து லெஸ் பண்ணணும். ஓகே, சோ இங்க கொடுத்திருக்கிறது வெறும் P&L அக்கௌண்ட் இல்ல, டெபிட் பேலன்ஸ் ஆஃப் த P&L அக்கௌண்ட். அதனால ஒன்னு அசெட் சைடு ஆஃப் த பேலன்ஸ் ஷீட்ல போய் காமிக்கலாம், அல்லது இந்த கேபிட்டல்ல இருந்து லெஸ் பண்ணி காட்டலாம். ஓகே, தென் பேங்க் ஓவர் டிராஃப்ட், அது கரண்ட் லியாபிலிட்டிஸ் தான், அதுல ஒன்றும் இஷ்யூ இல்லை. ரைட், தென் த தேர்ட் ஒன், இந்த ப்ராப்ளமும் நிறைய பேருக்கு மிஸ்டேக்ஸ் இருந்தது. ஸோ இதுல வர எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாமே என்ன நேச்சர்ல அப்படின்னு நீங்க சொல்லணும். கேபிட்டல் இன் நேச்சர் ஆர் ரெவென்யூ ஆர் டெஃபர்டு ரெவென்யூ அப்படிங்கிறது சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா லீகல் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் ஃபார் அபியூஸ் ஆஃப் அ ட்ரேட்மார்க். இட் இஸ் அ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், ஏதோ ஒரு லிட்டிகேஷன் போட்டிருக்காங்க அதுக்காக உள்ளது. Then repairs for a motor truck purchased for second hand before use. Motor truck purchased அப்படினால it is an asset. So அந்த assetக்காக யூஸ் பண்றது it is a capital in nature. அடுத்து amount spent for painting a new factory. So factoryக்கு painting எல்லாம் எப்பயாச்சும் ஒரு தடவை பண்ணுவோம். So அது more than 1 year நமக்கு வரும். It is a capital in nature. Amount spent again to research and development. It is a deferred revenue. ஏன்னா more than 2 years or 3 years வரைக்கும் வரலாம்.
Commission paid against collection from debtors. It is a revenue in nature. And the 1 year ku தான் நம்ம எடுத்துக்க போறோம். Salary paid to employees is revenue in nature. Right? Then problem number 4. So இதுல enter the following transaction of Ram Sons in appropriate books of original entry அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆனா suggested answers பிரகாரம் வந்து இருக்கிறது எல்லாமே journal entries தான் பாஸ் பண்ணிருக்காங்க. ஒரு சில பேர் தனித்தனி அக்கௌண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. பர்ச்சேஸ் அக்கௌண்ட், கேஷ் புக், சேல்ஸ், அதுக்கப்புறம் ஜேர்னல் ப்ராப்பர் அப்படின்னு அது மாதிரியும் போடலாம். ஆனா சஜஸ்டட் என்ன அப்படின்னா ஜேர்னல் என்ட்ரிஸ் தான் எல்லாத்துக்குமே பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால ஜேர்னல் என்ட்ரிஸே பாஸ் பண்ணிக்கலாம். ரைட்? So this is started business with cash 2 lakhs at goods 1,50,000. Cash account debit, அப்புறம் stock account debit to capital account 3,50,000 வரும். Entry number 2, opened a current account in PNB. Bank account debit to cash 1 lakh. Purchased goods from Hari 90,000. So Hari அப்படின்னு நேம் இருக்கு, இது கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. Purchase account to Hari account 90,000. Sold goods to Mukesh for cash 1,25,000. So Mukesh actually இது வந்து என்ன credit sale இல்ல, cash sales தான். Cash account debit to sales account 1,25,000. Sold goods to Ramesh. It is a credit sale. Okay, specific-ஆ இதுல cash sales ன்னு இருந்தது, அதனால அதை எடுத்துக்கிட்டோம். இங்க அந்த மாதிரி எதுவும் இல்ல, so it is a credit sale. Ramesh account debit to sales 15,000. அடுத்தது purchased a furniture from National Furniture, allowed a trade discount of 10%, 80,000 rupees. So trade discount அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அந்த டிஸ்கவுண்ட் போக பேலன்ஸ் என்ன இருக்கோ அதுதான் பில் பண்ணுவோம் இல்லையா? 80,000 minus 10%, 72,000 தான் நீங்க வாங்கியிருக்கீங்க. ட்ரேட் டிஸ்கவுண்ட்டுக்கெல்லாம் என்ட்ரியில வராது. ஒரு சில பேர் போட்டிருந்தீங்க, அந்த மாதிரி போடக்கூடாது. ட்ரேட் டிஸ்கவுண்ட் போர்ஷனை மைனஸ் பண்ணிட்டு வெறும் 72,000 தான் என்ட்ரி பாஸ் பண்ணணும். ஓகே, ட்ரேட் டிஸ்கவுண்ட் அக்கவுண்ட் அப்படின்னு போடக்கூடாது. ரைட்? ஃபர்னிச்சர் அக்கவுண்ட் டெபிட் டு நேஷனல் ஃபர்னிச்சர் அக்கவுண்ட் எவ்வளோ? 72,000. ஸோ 72,000 நீங்க பே பண்ணிட்டீங்க நேஷனல் ஃபர்னிச்சருக்கு 15th அன்னைக்கு. ஸோ அப்போ என்ன என்ட்ரி வரும்? ஃபர்னிச்சர் டு பேங்க் 72,000. ரைட். The next is sold to Vikram, trade discount 5%. So அவருக்கு என்ன பண்ணிருக்கீங்க? விக்ரம் அப்படிங்கிறவருக்கு சேல் பண்ணிருக்கீங்க. விக்ரம் அக்கவுண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கவுண்ட் எவ்வளவு வரும்? 66,500. ஓகேவா? அடுத்தது இதுல ஆல்ரெடி ரமேஷ் அப்படின்னு ஒருத்தருக்கு நம்ம 15,000க்கு சேல் பண்ணிருந்தோம். அவரு he becomes insolvent and a dividend of 40 paise in rupee could be received from him. அதாவது 1 ரூபிக்கு 40 பைஸ் தான் அவர்கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ண முடியும். அப்ப என்ன? 40% நம்ம எவ்வளவுக்கு அவர்கிட்ட கொடுத்தோமோ அதுல இருந்து 40% தான் ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ டோட்டலி 15,000. அதுல இருந்து ஒன்லி த 40% போர்ஷனை மட்டும் தான் என்ன பண்ணணும், நம்மளால வாங்க முடியும் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. இந்த நான் 40% போர்ஷன். ஸோ பேலன்ஸ் எல்லாமே நமக்கு என்ன ஆயிடுச்சு? பேட் டெட்ஸ் அக்கௌண்ட்ல கொண்டு போய் போடணும். இனிமே வரவே வராது. டு ரமேஷ் அக்கௌண்ட் 15,000. அதுக்கப்புறம் ஒரு ஆபீஸ் எக்ஸ்பென்சஸ்க்காக ஒரு 10,000 பேங்க்ல இருந்து டிரா பண்ணிருக்காங்க. ஓகே, ஒரு சில பேர் இந்த என்ட்ரி லாஸ்ட் என்ட்ரி போடாம இருந்தாங்க, ஒரு சில பேர் இத டிராயிங்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆபீஸ் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டு பேங்க் 10,000. ஓகே, அண்ட் ஜேர்னல் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த நரேஷன் எல்லாம் ப்ராப்பரா எழுதணும். பீயிங் அப்படின்னு தான் நரேஷன் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸை மட்டும் பார்த்துக்கணும். ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 5. ஸோ கொஸ்டின் நம்பர் 5 இஸ் ட்ரேடிங் P&L அக்கௌண்ட் போட போறோம். பேலன்ஸ் ஷீட், கேபிட்டல், பேலன்ஸ் ஷீட் liability side, building asset side, drawings, deduction. We have to less this from capital இருந்து list பண்ண போறோம். Furniture and fitting assets, motor van asset, loan from Hari 12% interest இருக்கு. So 1,50,000 எவ்வளவு இருக்கு? So 1,50,000க்கு 12,000 போட்டா 18,000 அவருக்கு கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட்.
ஆனா ஆக்சுவல் பெய்டு எவ்வளோ 9000. இப்போ பேலன்ஸ் என்ன 9000ல பாக்கி 9000 என்ன அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் நீங்க பே பண்ணணும். ஓகே ரைட். சேல்ஸ் 10 lakhs ட்ரேடிங் அக்கவுண்ட்ல கிரெடிட் சைடு. பர்ச்சேசஸ் 7,50,000 ட்ரேடிங் அக்கவுண்ட்ல டெபிட் சைடு. ஓப்பனிங் ஸ்டாக் ட்ரேடிங்ல டெபிட் சைடு. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் P&L டெபிட். வேஜஸ் ட்ரேடிங் அக்கவுண்ட் டெபிட். இன்சூரன்ஸ் P&L டெபிட். கமிஷன் ரிசீவ்டு P&L கிரெடிட். Sundry debtors asset side. Bank balance assets. Sundry creditors liabilities. Interest credit side la irukku. So it is a P&L credit. Okay. The value of stock, closing stock 3,20,000. இது எங்க வரும்? Trading account la credit side வரும் and closing stock on the asset side of the balance sheet. Pages la ஒரு 1,500 outstanding இருக்கு. ஓகே சோ இது என்ன பண்ணுவோம் அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ்ல போய் ட்ரேடிங்ல ஒரு தடவை ஆட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட்ல லைபிலிட்டி சைடுல நம்ம ஒரு தடவை போடுவோம் இது ட்ரேடிங் அக்கவுண்ட்ல வரும் அதே மாதிரி ப்ரீபெய்டு இன்சூரன்ஸும் அப்படிதான் அசெட் சைடு ஆஃப் தி பேலன்ஸ் ஷீட் வரும் இன்சூரன்ஸ்ல ஆல்ரெடி நம்ம கட்டியிருக்கோம் அதனால இதை என்ன பண்ணிப்போம் P&L அக்கவுண்ட்ல லெஸ் பண்ணிடுவோம் கமிஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் ஓகே P&L அக்கவுண்ட்ல கிரெடிட் சைடு ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் அதனால என்ன பண்ணுவோம் அங்க ஆட் பண்ணுவோம் அதே மாதிரி என்ன பண்ணுவோம் பேலன்ஸ் ஷீட்ல லைபிலிட்டி சைடுல கொண்டு போய் காமிப்போம் அலோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் உடனே என்ன பண்ணுவோம் P&L அக்கவுண்ட்ல கொண்டு போய் காட்டணும் டெபிட் சைடு அதே மாதிரி கேபிட்டலோட என்ன பண்ணிக்கணும் ஆட் பண்ணிக்கணும் டெப்ரிஷியேட் பில்டிங் ஃபர்னிச்சர் மோட்டார் வேன் அதெல்லாம் என்ன பண்ணணும் அசெட் சைட்ல அந்தந்த கன்சர்ன்ட் அசெட்ல போய் என்ன பண்ணிக்கணும் யூ ஹேவ் டு லெஸ் திஸ் டெப்ரிசியேஷன் அதே மாதிரி P&L அக்கவுண்ட்ல டெபிட் சைட்ல வரும் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் P&L அக்கவுண்ட் டெபிட் அதே மாதிரி கேபிட்டல்ல இருந்து என்ன பண்ணிக்கணும் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை லெஸ் பண்ணணும் அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் நீங்க ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் ஒன்று ரிசீவ் பண்ணிருக்கீங்க இல்லையா கிரெடிட் சைட்ல So P&L அக்கவுண்ட்ல போய் அதை ஆட் பண்ணிக்கணும் and then on the assets. Okay இதெல்லாம் தான் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு சில பேர் வந்து தப்பா போட்டிருந்தீங்க அதெல்லாம் கரெக்ட் பண்ணிப்போம். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் இங்க பண்ணியிருக்கோம். ரைட் ஓப்பனிங் ஸ்டாக் given in the problem, sales given, purchases given. அப்புறம் வேஜஸ் இருக்கு ஒரு அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் 1,500 ஆட் பண்ணிருக்கோம் யூ வில் கெட் திஸ் கிராஸ் ப்ராஃபிட் இங்க வரும் ஓகே கமிஷன் ரிசீவ்ட் இருக்கு அதோட ஒரு ஆல்ரெடி ரிசீவ் பண்ண ஒரு கமிஷன் ஆல்ரெடி ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் அதை லெஸ் பண்ணிட்டோம் ரைட் அண்ட் தென் யூ ஹேவ் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் அதோட அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் 5,000 and debit side பார்த்தோம் அப்படின்னா we have depreciation 3 assets இருக்கு அதுக்கான depreciation எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணி அதோட டோட்டல் இங்க போட்டுருக்கோம் இல்ல தனித்தனியா பில்டிங்னு காமிக்கிறதுனாலும் காட்டலாம் to insurance is there and you have already prepaid insurance இருக்கு 3,000 மைனஸ் பண்ணிக்கோங்க you have the interest 18,000 இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா சோ அதை இங்க கொண்டு வந்திருக்கோம் establishment expenses interest on capital இதெல்லாம் பண்ணோம்னா you will get this net profit. Balance sheet பொறுத்த வரைக்கும் you know you have a capital எல்லா டீடைலுமே நமக்கு ட்ரையல் பேலன்ஸ்லயும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லயும் பண்ணதுதான் drawings less பண்ணனும் add interest on capital less interest on drawings add the net profit and then loan from Hari ஒன்னு இருக்கு 1,50,000 அதோட என்ன பண்ணனும் இந்த அவுட்ஸ்டாண்டிங் லோன் இருக்கு இல்லையா அதையும் ஆட் பண்ணிக்கணும் 1,59,000 தென் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல எங்கெல்லாம் பேலன்ஸ் ஷீட்க்கு சொன்னல இங்க வருது அதெல்லாம் இங்க வரும் அட்வான்ஸ் கமிஷன் ரிசீவ்ட் and outstanding wages then creditors sundry creditors and on the asset side you have building அதோட depreciation motor van ஓட depreciation furniture அதோட depreciation எல்லாத்தையும் டிடக்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் போடணும் க்ளோசிங் ஸ்டாக் ப்ராப்ளம்ல இருக்கு
Then adjustment லேந்து வந்து prepaid insurance, sundry debtors bank and accrued interest adjustment. So இதெல்லாம் பண்ணீங்கன்னா you will get 13 lakh and 6,000 as the balance. Okay, is it clear? வேற ஏதோ doubts இருக்கா அதுல? Okay. Okay, thank you.